கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறீர்கள். களத்தில் சூழல் எப்படி இருக்கிறது? விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் மருத்துவர் பணியில் இருந்த மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடு முழுவதும் IMA சார்பாக இன்று இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் சார்பாக தமிழகத்திலும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சுமார் 180க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக புறநோயாளிகள் மற்றும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிலர் பணியில் இருந்தாலும் பெரும்பாலான மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை 7:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகம் முழுவதுமே நடைபெறும் இந்த போராட்டத்தில் நோயாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று மருத்துவத்துறையின் சார்பாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பணியில் கூடுதல் மருத்துவர்கள் பணியில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக மருத்துவர்களினுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு வேண்டும். CCTV கேமரா போன்ற பாதுகாப்பு பணிகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுப்பையும் சமூக கடமையையும் ஒரு சேர கவனிக்கும் மருத்துவர்களை குறித்த உங்களுடைய பதிவிற்கு நன்றி ரகுவரன்.